ஹாய் வணக்கம் மக்களே. இன்றைக்கி நான் குருமா ரெடி பண்ணுறதுக்கு சப்பாத்திக்கு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு குருமா தான். அதுக்கு ரெண்டு உருளைக்கிழங்கு நம்ம ஆள் நிறையா தேவை இருக்கிறது நிறைய. நான் 2 பேருக்கு உண்டானதான் அளவு சொல்லியிருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா நீளவாக்கில் நறுக்கி வச்சாச்சு. உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரே ஒரு தக்காளி, அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அரைக்கிறதுக்கு தேங்காயும் பச்சை மிளகாய் சீரகம் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம். அழுவலுன்னு அரைக்கணும். நான் காரத்துக்கு வேறு எதுவும் கிடையாது. இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கிடலாம். இப்போ அதோட வெங்காயம்லாம் நல்லா வதங்கி தக்காளியும் வதங்கிட்டு உருளைக்கிழங்கும் வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் ஊற்றிக்கிடலாம். அதோட எடுத்து நல்லா நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம். ரொம்பவும் தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. வரதான் நிதானமாக நான் ஒரு 2 பேருக்கு அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் நிறைய எத்தனை ஆள் இருக்காங்க அதுக்கு தக்கன வச்சுக்கிடலாம். இப்போ நான் கரம் மசாலா பவுடர் எல்லாம் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா கிளறி குக்கருக்கு வெயிட் போட்டு வச்சிடலாம். 2 விசில் வந்தாலே போதும். உருளைக்கிழங்கு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம நிறைய நேரம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பார்த்து நம்ம இறக்கிக்கிடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்திக்கும் சூப்பரான குருமா ரெடியாக உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வெயிட் போட்டு விட்டுட்டு 2 விசில்னால் அதுக்கப்புறமா நம்ம இறக்கிட்டு அப்படியே எடுத்து சப்பாத்தி வச்சு ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.